ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான தக்காளி மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்லையே ரசத்துக்காக ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அடுத்து 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா கையாலேயே மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம மசிச்சு சேர்க்கும்போது தக்காளியோட ஃப்ளேவர்லாம் ரசத்தில் இறங்கி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியை 2ஆக நறுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரசம் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். நம்ம தக்காளி மிளகு ரசத்துக்கு கருவேப்பிலை, மல்லித்தழைலாம் சேர்த்து வைக்கும்போது ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம ரசத்துக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா ஓரளவு வதங்கினதும் நம்ம ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம புளித்தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ரசப்பொடியை சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது ரசம் நல்லா வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரசப்பொடி சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு வேணால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த டைமில் கொஞ்சமாக வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்போது நம்ம கொதிக்க விட்டுறலாம். ரசம் கொதிக்கக்கூடாது. லைட்டாக நுர வந்ததும் நம்ம நிறுத்திடணும். இப்போ மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம கடைசியாக வாசனைக்காக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம்லேயே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் அங்கங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நுர வருது பாருங்கள். ரசம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக பொங்கி நுர வந்ததும் நம்ம ரசத்தை நிறுத்திடணும். அப்போ தான் ரசம் வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கம கமன்னு சூப்பராக வாசம் அடிக்குது. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சுவையான தக்காளி மிளகு ரசம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது கூடவே உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைன்னா நீங்கள் வாழைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.